இந்த வயசான முதலாளி அவனோட ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தனோட பொண்டாட்டிய ஒரு பார்ட்டியில பாக்குறான். அவளை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. எப்படியாவது அடையணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு பயங்கரமா பிளான் பண்றான். ஆனா நடுவுல இவளோட புருஷன் ஒரு பெரிய தடையா இருக்கிறான். இந்த பாஸ் அவனோட பணத்தையும் பவரையும் யூஸ் பண்ணி இந்த புருஷனை ஓரங்கட்டுறதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்னு போடுறான். இவன் போட்ட பிளான் புருஷன் பொண்டாட்டிக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. அப்படி ஒரு புத்திசாலித்தனமான பிளான் போட்டு அவனுக்கு வேண்டியதை அவன் எப்படி எடுத்துக்கிறான், இந்த புருஷன் பொண்டாட்டி என்ன செஞ்சாங்க, அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின். ஹீரோயினோட பேரு ஸ்வென்யா. இவளோட புருஷன் ஒரு பெரிய பேங்கிங் கம்பெனில வேலை செய்யறான். ஸ்வென்யா இப்போ வேலையெல்லாம் இல்லாம வீட்டுல சும்மா இருக்கிறா. அவளோட புருஷன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவளுக்கு எந்த வேலையும் இல்ல, வீட்டுல அப்படியே சும்மா இருக்கிறா. ஒரு நாளைக்கு புருஷனோட கம்பெனில ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு வைக்கிறாங்க. இந்த பார்ட்டியில புருஷனோட முதலாளிய இவ சந்திக்கிறா. அதாவது ஸ்வென்யாவோட புருஷனோட பாஸ். இந்த பாஸோட பேரு ரோலாண்ட். ரோலாண்டுக்கு ஸ்வென்யாவை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. ஸ்வென்யாவுக்கும் என்னன்னே தெரியல, ரோலாண்ட பார்த்த உடனே அவளுக்கும் ரோலாண்ட ரொம்ப பிடிச்சு போய் அவர் கூட பழகணும் அப்படின்னு ஸ்வென்யா யோசிக்கிறா. இந்த ரோலாண்டுக்கு 70 வயசுக்கு மேல இருக்கும். இந்த ரோலாண்டு அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரன். ஒரு பொருள் அவனுக்கு தேவை அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டானா யாராலையும் அவனை தடுக்கவே முடியாது. அவன் கிட்ட இருக்கிற காசு, பவர், செல்வாக்கு அப்படின்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவன் அடைய நினைச்ச விஷயத்த எப்படியாவது அடைஞ்சிருவான். அதுதான் இந்த ரோலாண்டோட ஒரு பெரிய பழக்கம். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ பார்த்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான ஸ்பார்க் ஒன்னு உருவாகி ஒண்ணுமே பேசிக்காம அப்படியே ரெண்டு பேரும் கண்ணும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா கண்ணை மூடாம ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி பாக்குறது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க போய் முடியும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப கிளியரா தெரியும். இந்த கிழவன் அப்படி என்ன நினைச்சுக்கிட்டு நம்மளை இப்படி பாக்குறான் அப்படின்னு ஸ்வென்யாவுக்கு ரொம்ப ரொம்ப கிளியரா புரியுது. கம்பெனியில இப்படி பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது ஸ்வென்யாவோட புருஷன் அங்கதான் இருக்கிறான். ஆனா அத பத்தி எதுவும் கவலைப்படாம ஸ்வென்யா எந்த பயமும் இல்லாம இங்கேயே நின்னுகிட்டு ரோலாண்ட பாத்துக்கிட்டே இருக்கிறா. மறுநாள் ரோலாண்டோட ஆபீஸ காமிக்கிறாங்க. ஸ்வென்யாவை பார்த்ததுல இருந்து ரோலாண்டால அவனோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஸ்வென்யாவை எப்படியாவது பார்க்கணும், அவன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு நிறுத்தாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆபீஸ் மீட்டிங்ல அங்க இருக்கிற எல்லாரும் வேலையை பத்தி பேசுறாங்க. ஆனா அவங்க பேசுறது எதுவுமே கவனிக்காம ரோலாண்டு பாட்டுக்கு ஸ்வென்யாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனோட பவர், பணம், செல்வாக்கு அப்படின்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவன் ஆசைப்பட்டதை எப்படி அடையிறது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய பிளான இவன் போட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்படி இந்த ரோலாண்டு பிளான் பண்ணி அவன் அடைய நினைச்சத இது வரைக்கும் அடையாம இருந்ததே இல்ல. தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் இவனோட வாழ்க்கையில இல்லவே இல்ல. ஸ்வென்யாவோட விஷயத்துல அது மாதிரி ஒரு பெரிய வெற்றிய இவன் எதிர்பார்க்கிறான். அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஸ்வென்யாவை காமிக்கிறாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு பல கம்பெனிக்கு இவ இன்டர்வியூக்காக போறா. புருஷனோட சம்பளத்துல வாழ்க்கைய வாழுறது இவளுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. சொந்த கால்ல நிக்கணும், ரொம்ப ஃப்ரீடமா வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறா. ஸ்வென்யாவோட புருஷன் பேரு ஆலிவர். ஸ்வென்யாவும் ஆலிவரும் அரேஞ்ச்டு மேரேஜ் தான் இவங்க பண்ணிக்கிட்டாங்க. ஆலிவரோட சம்பளத்தை பார்த்து அந்த சொகுசான வாழ்க்கைக்காக ஸ்வென்யா ஆலிவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவங்களோட கல்யாண வாழ்க்கை ஒரு ஆவரேஜான கல்யாண வாழ்க்கை. பெருசா ரொம்ப சந்தோஷமும் இல்ல, கவலையும் இல்ல. ஆலிவர் கூட வாழ்ந்து ஸ்வென்யாவுக்கு இப்போ போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஆலிவருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பேச தெரியாது. வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கும் ஆலிவர் லேட்டா தான் வருவான். வேலையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வர்றதால ஒண்ணுமே செய்யாம ஆலிவர் அப்படியே படுத்து கொரட்டை விட்டு தூங்கிடுவான். அப்படி எந்த சந்தோஷமும் இவனோட இந்த கல்யாண வாழ்க்கையில இல்லாததால ஸ்வென்யா ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்கிறா. ஆனா அதை எதையுமே முகத்துல காமிச்சுக்காம வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு வரா. மறுநாள் ஆலிவருக்கு சாப்பாடு கொண்டு போறதுக்காக திரும்பவும் அவன் வேலை செய்யற அந்த ஆபீஸுக்கு வரா. சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு போகும்போது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஸ்வென்யா ரோலாண்ட சந்திக்கிறா. ரோலாண்ட பார்த்த உடனே ஸ்வென்யாவுக்கு அப்படியே கைகால்லாம் நடுங்குது. அவளோட புருஷன் கிட்ட இல்லாத பல விஷயங்கள் இந்த ரோலாண்டு கிட்ட இருக்கு அப்படின்னு அவளோட உள் மனசு சொல்லுது. நம்ம ரோலாண்டு தாத்தா ரொம்ப தைரியமா பேச ஆரம்பிக்கிறான். இங்க பக்கத்துல ஒரு அருமையான காஃபி ஷாப் ஒன்னு இருக்கு, அங்க போய் காஃபி எல்லாம் குடிச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு நிம்மதியா மனசு விட்டு பேசலாம், போலாமா, என்ன சொல்ற அப்படின்னு ரோலாண்டு கேட்க ஸ்வென்யாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆபீஸ்ல பக்கத்து ரூம்ல அவளோட புருஷன் ஆலிவர் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இங்க பார்த்தா ரோலாண்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப தைரியமா கேட்கறான். என்ன முடிவெடுக்கிறதுன்னு ஸ்வென்யாவுக்கு தெரியல. ரோலாண்டோட கண்ணை பார்த்ததும் சரின்னு ஒத்துக்கிறா. ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்புக்கு வராங்க. ரோலாண்டோட காஸ்ட்லியான காரு, காஸ்ட்லியான டிரெஸ், அதை விட ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச், இதை எல்லாத்தையும் ஸ்வென்யா பாக்குறா. ரோலாண்டு ஒரு பவர்ஃபுல்லான மனுஷன் அப்படின்னு அவனை பார்த்த உடனே ஸ்வென்யா புரிஞ்சுக்கிறா. இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ரியாலிட்டிய அவ ஃபீல் பண்றா. ரோலாண்ட பார்க்கும் போதெல்லாம் அவளோட புருஷன் ஆலிவரை இந்த தாத்தா கூட அப்படியே கம்பேர் பண்ணி பாக்குறா. ரோலாண்டு ஒண்ணுமே பேசாம சைலண்டா இருக்கும் போது கூட இவர் கூட இருக்கிறது போர் அடிக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு ஸ்வென்யா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவளோட புருஷன் கூட 5 நிமிஷத்துக்கு மேல இவளால பேசவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப போரிங்கா மொக்க போட்டு பொண்டாட்டி கிட்ட என்ன பேசுறதுனே தெரியாம கண்டதையும் பேசி அப்படியே மொக்க போடுவான். ஆனா ரோலாண்ட்
ரோலாண்டு தாத்தா அப்படியெல்லாம் இல்ல. 2-3 வார்த்தை பேசினாலும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப ஷார்ப்பா பேசுறாரு. இவரோட பேச்சே இவ்வளவு சூப்பரா இருக்கு, இவர் கூட நெருங்கி பழகணும் அப்படின்னு ஸ்வென்யா யோசிக்கிறா. இவங்க காஃபி குடிக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு மேல ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம அங்க போய் இன்னும் நிம்மதியா மனசு விட்டு பேசலாமா அப்படின்னு ரோலாண்டு கேட்க ஸ்வென்யா சரின்னு ஒத்துக்கிறா. டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாம இவங்க 2 பேரும் அந்த ரூமுக்கு வராங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துல தான் ஆலிவர் வேலை செய்யற ஆபீஸ், அதாவது ஸ்வென்யாவோட புருஷன் வேலை செய்யற ஆபீஸ். இதெல்லாம் புருஷனுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவரு இதெல்லாம் எப்படி எடுத்துப்பாரு, நம்ம கிட்ட பல கேள்விகளை கேட்கும் போது அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஸ்வென்யா அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஸ்வென்யாவோட கைகால்லாம் நடுங்குது. அவ இப்படி பயந்து டென்ஷனா இருக்கிறத ரோலாண்டு கவனிக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்வென்யாவோட புருஷன் ஆலிவர் வேலை செய்யற ஆபீஸ காமிக்கிறாங்க. பக்கத்து பில்டிங்ல பொண்டாட்டி இருக்கிற விஷயம் இவனுக்கு தெரியாது. அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம சந்தோஷமா அவனோட வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். பக்கத்து பில்டிங்ல புருஷன் இருக்கும் போது ஸ்வென்யாவுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவங்களோட விளையாட்ட சின்னதா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. குற்ற உணர்வும் பயமும் அதிகமா இருக்கிறதால ஸ்வென்யாவால அதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியல. ரோலாண்டு எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவன் நினைச்சத அன்னைக்கு அவனால செய்ய முடியல. இந்த மாதிரி விஷயங்கள்ல இதெல்லாம் சகஜம்தான், இப்படிதான் எல்லாமே ஆரம்பிக்கும் அப்படின்னு அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனோட முகத்துல எந்த வருத்தத்தையும் காமிச்சிக்காம கூலா இருக்கிற மாதிரி அப்படியே நடிக்கிறான். ரோலாண்டு தாத்தா அவசரப்படாம நிதானமா இருக்கிறது ஸ்வென்யாவுக்கு ரொம்ப பிடிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு ஸ்வென்யா ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிறான். ரோலாண்டு கூட அவளோட புருஷனை அவளால கம்பேரே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப டீசென்ட்டா ஒரு ஜென்டில்மேன் மாதிரி ரோலாண்டு நடந்துக்கிறான். நீ எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோ, நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படின்றத ரோலாண்டு தாத்தா இன்டைரக்டா சொல்றான். தாத்தாவோட இந்த பொறுமை ஸ்வென்யாவுக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த கேரக்டர் அவளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. அவ இதுவரைக்கும் பழகுன யாருகிட்டையும் இவ்வளவு பொறுமைய அவ பார்த்ததே இல்ல. இப்போ பொண்டாட்டி வீட்டுல தான் இருப்பா அப்படின்னு நம்பிக்கிட்டு ஆலிவர் அவனோட வேலையில ரொம்ப இன்ட்ரெஸ்டா சந்தோஷமா பிஸியா இருக்கிறான். ரோலாண்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொமான்டிக்கான பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு ஸ்வென்யா கூட இருந்த அந்த நிமிஷங்களை அப்படியே யோசிச்சு பார்க்கறான். எல்லாமே அவன் பிளான் பண்ண மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போகுது. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை இந்த மாதிரி விஷயங்களை இவன் நிறைய செஞ்சதால அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இவன் நிறைய கத்துக்கிட்டான். பொறுமையா இந்த விளையாட்டை விளையாடினாதான் அது கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ரோலாண்டுக்கு நல்லா தெரியும். மறுநாள் ரோலாண்டோட வீட்டுல ஒரு பார்ட்டியை வைக்கிறாங்க. ரோலாண்டோட பொண்டாட்டியோட பிறந்த நாள். அவனோட ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் இன்வைட் பண்ணதால ஆலிவரும் அவன் பொண்டாட்டி ஸ்வென்யாவும் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ரோலாண்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு ஸ்வென்யாவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த கிழவன் நம்மள பாக்குறான் அப்படின்னு ஸ்வென்யாவுக்கு நல்லா கிளியரா தெரியுது. எல்லாருமே இருக்கும்போது எந்த பயமும் இல்லாம கண்ணை மூடாம இவன் நம்மளையே பாக்குறானே அப்படின்னு ஸ்வென்யா யோசிக்கிறா. இவ எங்க போனாலும் ரோலாண்ட் அவளை பாக்குறதுக்காக அவ பின்னாடியே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கிறான். ஒண்ணுமே பேசாம கண் சிமிட்டாம அப்படியே இவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவன் இப்படி பாக்குறத நம்ம புருஷன் பார்த்துட்டானா அவன் ஏதாவது தப்பா நினைப்பான், அப்புறம் நம்மள ரொம்ப சந்தேகப்படுவான், வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு ஸ்வென்யா பயங்கரமா பயப்படுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவளோட புருஷன் ரோலாண்டு கிட்ட இவளை அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். சார், இதுதான் என் பொண்டாட்டி, இவ பேரு ஸ்வென்யா அப்படின்னு ஆலிவர் சொல்ல இவங்க 2 பேரும் ஏதோ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குற மாதிரி பயங்கரமா நடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பார்த்ததே இல்லாத மாதிரி ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அவங்க 2 பேரும் எவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் ஆலிவர் ஒரு முட்டாளா இருக்கிறதால அவனால அதை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த பார்ட்டியில ஆலிவர் இல்லாத நேரங்கள்ல ரோலாண்ட் ஸ்வென்யா கிட்ட தனியா பேசுறான். அவனோட அரண்மனை மாதிரி இருக்கிற அந்த பெரிய வீட்டை பார்த்து ஸ்வென்யா அப்படியே மிரண்டு போறான். அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரனா அது சும்மாவா அப்படின்னு ஸ்வென்யா யோசிக்க யாருமே வராத ஒரு தனிமையான இடத்துக்கு போய் இவங்க 2 பேரும் அப்படியே மனசு விட்டு பேசுறாங்க. ரோலாண்டு அவன் மனசுல இருக்கிற அவனோட ஆசைகளை அவனுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ரொம்ப ஓபனா ஸ்வென்யா கிட்ட சொல்றான். ஆனா ஸ்வென்யாவால அதெல்லாம் ஒத்துக்க முடியல. அவ என்ன சொல்றான்னா, என் புருஷன் இருக்கிற வரைக்கும் என்னால அப்படியெல்லாம் யோசிக்க கூட முடியாது, என் புருஷன் என் கூட இருக்கும்போது என்னால அவருக்கு துரோகம் செய்ய முடியாது அப்படின்னு ஸ்வென்யா சொல்றான். அப்போ ரோலாண்டு போட்ட பிளான்ல அவனுக்கு பெரிய ஒரு தடையா இருக்கிறது ஸ்வென்யாவோட புருஷன் ஆலிவர். தடையா இருக்கிற ஆலிவரை இல்லாம செஞ்சுட்டா நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு ரோலாண்டு யோசிக்கிறான். அவனோட அந்த பவர் செல்வாக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆலிவருக்கு வேற ஒரு நாட்டுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்கறான். இவங்க கம்பெனியோட பிரான்ச் இந்தோனேஷியால இருக்கு. அந்த பிரான்ச்ல ஒரு பெரிய பதவி, ஒரு நல்ல சம்பளம் இதெல்லாம் கொடுத்து ஆலிவரை அந்த பிரான்ச்சுக்கு, அதாவது இந்தோனேஷியாவுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் பண்றான். இந்தோனேஷியால அங்க இருக்கிற இந்த கம்பெனியோட பிரான்ச் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான இடம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்க வேலைக்கு போன நிறைய பேர் கடத்தப்பட்டு அங்க இருக்கிற தீவிரவாதிகளால கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ ஆலிவரை அங்க அனுப்பிட்டா கூடிய சீக்கிரம் இவனும் அவங்க கிட்ட சிக்கி இவனும் செத்துருவான் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு ஆலிவரை அங்க அனுப்புறாங்க. ஆலிவர் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான்னா ரோலாண்டு போட்ட பிளானுக்கு எந்த தடைகளும் இல்லாம வாழ்நாள் ஃபுல்லா அவன் நினைச்ச மாதிரி நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அதனால இப்படி செய்யறான். என்னடா இது, நிறைய சம்பளம் எல்லாம் கொடுத்து நம்ம கேட்காமலே இப்படி ஒரு பதவியை நமக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு ஆலிவருக்கு ஒண்ணுமே புரியல. இவன் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி வெறும் 3 மாசம் தான் ஆகுது. அங்க இருக்கிற
இருக்கிற பெரிய பெரிய சீனியர்ஸுக்கு கூட இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காம என்ன எதுக்கு இப்படி அனுப்புறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இவனுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, பயமா இருக்கு. இருந்தாலும் சம்பளம் இவ்வளவு கொடுக்குறாங்களே அப்படின்னு அந்த காசுக்கு ஆசைப்பட்டு ஒண்ணுமே யோசிக்காம அடுத்தது என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு எதுவுமே தெரிஞ்சுக்காம நம்ம ஆலிவர் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றான். அவனை இந்தோனேஷியாவுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்படின்ற அந்த விஷயத்த வீட்டுக்கு வந்த உடனே அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்றான். அவகிட்ட அதெல்லாம் சொல்லிட்டு 5 நிமிஷத்துல வழக்கம் போல அப்படியே கொரட்டை விட்டு தூங்குறான். நீ இங்க இருக்கிறதும் இந்தோனேஷியால இருக்கிறதும் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான், நீ இங்க இருந்து ஒரு யூஸும் இல்ல அப்படின்னு ஸ்வென்யா யோசிக்கிறான். இது எல்லாமே ரோலாண்டு போடுற பிளான் அப்படின்னு ஸ்வென்யாவுக்கு இது வரைக்கும் தெரியாது. இன்னும் 2-3 நாள்ல ஆலிவர் இந்த நாட்டை விட்டுட்டு இந்தோனேஷியால இருக்கிற அந்த பிரான்ச்சுக்கு போயிடுவான் அப்படின்னு மனக்கணக்கு போட்டுக்கிட்டு ரோலாண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அவன் ஆசைப்பட்ட அந்த நாட்கள் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருக்கிறான். அப்படி அவங்க பிளான் பண்ண மாதிரி ஆலிவரை 2-3 நாள்ல இந்த ஆபீஸ்ல இருந்து இந்தோனேஷியால இருக்கிற அந்த பிரான்ச் ஆபீஸுக்கு இவங்க டிரான்ஸ்பர் பண்றாங்க. அவனோட பிளானுக்கு தடையா இருந்த ஆலிவர் இப்ப போயாச்சு. இதுக்கு மேல ரோலாண்டு தாத்தா ஒரு செகண்ட கூட டைம் வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். அவன் போட்ட பிளான்ல இருக்கிற ஒரு பெரிய விஷயத்தை அடுத்தது செய்ய போறான். அதுக்கப்புறம் ஸ்வென்யாவோட வீட்டுக்கு ரோலாண்ட் அவனோட காரை அனுப்பி வைக்கிறான். அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்காக ஆலிவர் போறதுக்காக வெயிட் பண்ண இவங்க 2 பேரும் அவன் போனதுக்கு அப்புறம் அந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரோலாண்டு ஆசைப்பட்ட மாதிரி இப்ப அவனோட பிளான்ல எந்த தடைகளும் இல்ல. புருஷன் இருக்கும் போதே சில விஷயங்களை ட்ரை பண்ண இவங்க அவன் போனதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாங்களா? இவங்க 2 பேரும் சந்திச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்காக ரோலாண்டு ஸ்வென்யாவுக்காக ஒரு புது வீட்டையே வாங்குறான். அந்த ஊர்ல இருக்கிற ஹோட்டல் ரூம்ஸ்ல சந்திக்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு ரோலாண்டுக்கு நல்லா தெரியும். அவனோட பேரு, புகழ், செல்வாக்கு இதெல்லாம் அடிபடாம இருக்கிறதுக்காக ரொம்ப புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் பிளான் பண்றான். ஆலிவரை இந்தோனேஷியாவுக்கு அனுப்புனது ரோலாண்டோட பிளான் தான் அப்படின்னு ஸ்வென்யாவுக்கு தெரியாது. இந்தோனேஷியால இருந்து புருஷன் போன் பண்ணும்போது கூட ஸ்வென்யா போனை எடுக்கவே மாட்டா. நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு அப்புறமா அவனுக்கு ஒரு மெசேஜை மட்டும் அனுப்புறா. வீட்டுல எந்த வேலையும் இல்லாம எப்ப பார்த்தாலும் சும்மா இருக்கிற பொண்டாட்டி இப்போ எப்ப போன் பண்ணாலும் பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாளே, என்னடா நடக்குது அப்படின்னு இந்தோனேஷியால இருக்கிற ஆலிவருக்கும் ஒண்ணுமே புரியல. வீட்டுல பொண்டாட்டி சந்தோஷமா தான் இருப்பா, நமக்கு அவ எந்த தப்பும் செய்ய மாட்டா அப்படின்ற நம்பிக்கை ஆலிவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதால அவன் வேற மாதிரி எதுவும் யோசிக்க மாட்டான். ஆனா இங்க பொண்டாட்டியும் ரோலாண்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது எதுவுமே ஆலிவருக்கு தெரியாது. ஸ்வென்யா இப்படி பண்றதுக்கு மெயின் காரணம் அவளோட வாழ்க்கையில அவளுக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, எந்த வேலையும் இல்லாம லைஃப்ல சும்மா அப்படியே போரிங்கா இருக்கிறதால அந்த போரிங் ஃபீலிங்கை மாத்துறதுக்காக இப்படி ஒரு த்ரில்லிங்கான வேலையை செய்யறா. ரோலாண்டுக்கும் கிட்டத்தட்ட இதே காரணம் தான். அவங்க கிட்ட பணம், பவர், செல்வாக்கு அப்படின்னு எல்லாமே இருக்கு. ஆனா அவனோட வாழ்க்கையில ஒரு அர்த்தமே இல்ல. அவனை உண்மையா லவ் பண்றதுக்கு யாருமே இல்ல. ரோலாண்டோட பொண்டாட்டியும் ரொம்ப பெரிய ஒரு பணக்கார வீட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை. அவங்களும் எப்ப பார்த்தாலும் பிசினஸ், பணம் அப்படின்னு சுத்துறதால ரோலாண்டுக்கு தேவையான சந்தோஷங்களை அவங்க கொடுக்கறதும் இல்ல, அவங்களுக்கு இடையில உண்மையான ஒரு காதலும் இல்ல. அப்படி அவனோட வாழ்க்கையில இருக்கிற அந்த எம்டியான அந்த ஃபீலிங்க போக்குறதுக்காக தான் இப்படி ஸ்வென்யா கூட இவன் ரொம்ப சந்தோஷமா சுத்துறான். இதுக்கு முன்னாடி ரோலாண்டு எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கிறான், பழகி இருக்கிறான், சந்தோஷமா இருந்திருக்கிறான். ஆனா ஸ்வென்யா கூட இருக்கும் போது அவனுக்கு அது வேற மாதிரி இருக்கு. அதாவது அவனோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அவன் ஃபீல் பண்ணதே இல்ல, இந்த நிம்மதியை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல. ஸ்வென்யாவுக்கும் அதே மாதிரி தான். ஆலிவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வென்யா வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தா. அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆலிவரோட சம்பளத்தையும் அவனோட வேலையும் பார்த்து சொகுசான வாழ்க்கைக்காக ஆலிவரை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அவளும் இது வரைக்கும் நிறைய பேர் கூட பழகி இருக்கிறா. ஆனா ரோலாண்டு கூட இருக்கும் போது அவளுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி, அந்த ரிலாக்ஸேஷன் வேற யாரு கூடவும் அவளுக்கு கிடைக்கவே மாட்டுது, கிடைச்சதே இல்ல. அதனாலதான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் ரோலாண்ட தினமும் பாக்குறதுக்காக இவங்க நிறைய விஷயங்களை அரேஞ்ச் பண்றாங்க. அப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது பிரச்சனை என்னன்னா ரோலாண்டுக்கு அவனோட வேலையில இப்ப சுத்தமா கான்சென்ட்ரேஷனே இல்ல. ஸ்வென்யா அவனோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அவனோட வேலையை அவன் ஒழுங்கா செய்ய மாட்டான். அதாவது ஆபீஸ்ல இருக்கிற வேலையை அவன் ஒழுங்கா செய்ய மாட்டான். ரொம்ப முக்கியமான மீட்டிங் நடக்கும் போது கூட அங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கவனிக்காம நேத்து நைட்டு அவங்க என்ன பண்ணாங்க அதை பத்தி மட்டும் இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனோட உடம்பு மட்டும் தான் அங்க இருக்குது. கண்ணை திறந்து மத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சும்மா பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவனோட மனசு ஃபுல்லா ஸ்வென்யாவை பத்தி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கு. நடந்து முடிஞ்சதும் இனிமே நடக்க போற விஷயங்களையும் இவன் அப்படியே மனசுக்குள்ள பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதுவும் பத்தலன்னு முக்கியமான மீட்டிங்லாம் நடக்கும்போது யாருமே போனை எடுத்து பேசவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கம்பெனியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங். இவன் மட்டும் ஸ்வென்யாவோட போன் வந்தா போதும் அப்படியே எழுந்து போய் அவன் பாட்டுக்கு பல மணி நேரம் அவ கூட அப்படியே போன்ல பேசிக்கிட்டே இருக்கான். இது எல்லாமே கம்பெனியோட போர்டு மெம்பர்ஸ் பாத்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாளாவே கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே டவுன் ஆயிட்டே போறத அவங்க நோட் பண்றாங்க. இதுக்கு மெயின் காரணம் ரோலாண்ட் அவனோட வேலைகளை ஒழுங்கா செய்யறது இல்ல அப்படின்னு கம்பெனியோட போர்ட் மெம்பர்ஸ் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரோலாண்ட் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அவனுக்கு பிடிச்சிருக்கிற இந்த பைத்தியம் அவனுக்கு மட்டும்தான் புரியுது. கோடி கோடியா காசு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஸ்வென்யா கூட இருக்கிறது, அவ கூட போன்ல பேசுறது, இது எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படின்னு ரோலாண்ட் யோசிக்கிறான். ஸ்வென்யா புருஷன் கூட போன்ல பேசி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. ஆலிவர் அப்படின்ற ஒருத்தன் இருக்கானா இல்லையா அப்படின்றத கூட மறந்துட்டு அவளோட இந்த புது வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. அந்த ஊர்ல இருக்க
இருக்கிற நிறைய இடங்கள்ல இவங்க சந்திக்கிறாங்க. ஒரே இடத்துல எப்பவுமே சந்திச்சா போர் அடிக்கும். அதனால ஒரு வெரைட்டிக்காக டிஃபரெண்டான இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸ்வென்யாவோட புருஷன் இவகிட்ட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவள நல்லா சந்தோஷமா வச்சிருந்தா இந்த மாதிரி தப்பான வழியில ஸ்வென்யா போயிருக்கவே மாட்டா. சும்மா யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை வேலை அது மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப பிஸியா இருக்கிற நிறைய பேருக்கு இப்படி நடக்கிறது ரோலாண்டுக்கு நல்லா தெரியும். மனுஷங்களோட சைக்காலஜிய ரோலாண்டு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அப்படி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாமே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத, கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத பெரிய பெரிய பிரச்சனைகள் இனிமேதான் இவங்க வாழ்க்கையில வரப்போகுது. அதுக்கப்புறம் ஆலிவரோட ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தன் ரோலாண்டும் ஸ்வென்யாவும் அவங்க ஹோட்டல் ரூமை விட்டு வெளியே போறத இவன் பாக்குறான். அப்போ இதுக்காக தான் ஆலிவரை இந்தோனேஷியாவுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான். ஆலிவரை வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க சந்தோஷமா இருக்கிறத இவன் பாக்குறான். இவனால இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அவனோட கம்பெனியோட முதலாளி அதாவது ரோலாண்டு இப்படி ஒரு வேலை செய்வான் அப்படின்னு இவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் வந்து ஆலிவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஆலிவரோட பொண்டாட்டி இப்படி அவனுக்கு துரோகம் செய்யறத பார்க்கும் போது இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான். மறுநாள் ஆபீஸுக்கு வந்த உடனே அவனோட மேனேஜர் கிட்ட நேத்து நைட்டு அவன் பார்த்த அந்த விஷயத்த ஒண்ணு விடாம அப்படியே டீடைலா சொல்றான். இந்த மொட்டை தலையனும் இதெல்லாம் கேட்டு அப்படியே மிரண்டு போறான். அப்போ இதுக்காக தான் ஆலிவரை வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு அந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிறாங்க. மறுநாள் ஆலிவர் ஸ்வென்யாவுக்கு போன் பண்றான். அதாவது இந்தோனேஷியால இருந்து இவங்க ஊருக்கு அவன் போன் பண்றான். என்ன சொல்றான்னா, இந்த ஊரு வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஊரு. இதுக்கு முன்னாடி இங்க வேலை செஞ்ச நிறைய பேரு இந்த ஊர் மக்களால கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இப்ப என்ன அனுப்பியிருக்காங்க. எனக்கு இங்க இருக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஆபீஸுக்கு போன் பண்ணா எவனுமே போனை எடுக்கவே மாட்டான். என்ன பிளான் பண்ணி இங்க அனுப்பி வச்சிருக்கானுங்க. வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன இங்க அனுப்பி இருக்காங்க. எவனுமே இங்க வேலை செய்ய வரவே மாட்டான். ஏன்னா இந்த இடம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. என்ன இங்க இருந்து காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே இல்ல. ஏதாவது செஞ்சு என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு ஆலிவர் போன்ல அப்படியே கெஞ்சி கெஞ்சி கேக்குறான். இப்பதான் ஸ்வென்யாவுக்கு எல்லாமே புரியுது. இவ கூட இருக்கிறதுக்காக ரோலாண்டு தான் இப்படி பிளான் பண்ணி ஆலிவரை இந்தோனேஷியாவுக்கு அனுப்பி இருக்கிறான் அப்படின்னு இப்பதான் ஸ்வென்யா புரிஞ்சுக்கிறான். அதனால ரோலாண்ட பார்த்து கேட்கறதுக்காக வேக வேகமா அவனோட ஆபீஸுக்கு வரா. ஆலிவர் போன்ல சொன்ன எல்லாத்தையும் ஸ்வென்யா ரோலாண்டு கிட்ட சொல்றான். நீங்க தான் அவனை பிளான் பண்ணி அனுப்புனீங்களா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஸ்வென்யா கேட்க ரோலாண்டு எந்த பொய்யும் சொல்லாம அவன் செஞ்ச எல்லாத்தையும் அப்படியே ஒத்துக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவன் தான் தடையா இருக்கிறான் அப்படின்னு நீ அன்னைக்கு பார்ட்டியில சொன்னது நீ மறந்துட்டியா? என் புருஷன் இருக்கிற வரைக்கும் உங்க கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு நீ சொன்னி, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்மளோட சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிற ஆலிவரை நான் தான் இந்தோனேஷியாவுக்கு அனுப்புனேன் அப்படின்னு ரோலாண்டு தாத்தா எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு ஸ்வென்யா கோபப்படுவான்னு பார்த்தா அவளுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. இன்னைக்கு சாயந்தரம் எப்ப சந்திக்கலாம் அப்படின்னு கேக்குறா. ஆலிவரோட போன் வந்ததுல இருந்து என் மனசே சரியில்லை, ஒரே சோகமா இருக்கு, ஒரே டென்ஷனா இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம சந்திச்சே ஆகணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஸ்வென்யா சொல்றான். சரி ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு ரோலாண்டு சொல்றான். ஆனா இந்த பிரச்சனை எதுவுமே ரோலாண்ட சும்மா விடுற மாதிரியே இல்ல. அவன் பண்ண இந்த வேலை அந்த ஊரு ஃபுல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சு போக மீடியாக்காரங்க எல்லாரும் அவனோட ஆபீஸுக்கு வெளியே வந்து நிக்கிறாங்க. அவன் பண்ண இந்த விஷயத்த மீடியாக்காரங்க அவன் கிட்ட அப்படியே டைரக்டா கேக்குறாங்க. அவங்க யாரையுமே இவனால ஃபேஸ் பண்ணவே முடியல. இந்த நியூஸ் அந்த நாடு ஃபுல்லா பரவி போக இவங்க கம்பெனியோட வேல்யூ ஷேர் மார்க்கெட்ல அப்படியே ரொம்ப ரொம்ப டவுன் ஆகுது. அவங்க கம்பெனி ரொம்ப நஷ்டத்துல போகுது. கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எல்லாமே இடிஞ்சு விழுந்து கொடிகட்டி பறந்த அந்த கம்பெனி இப்போ ரொம்ப ரொம்ப கீழே வந்துடுச்சு. இது எல்லாமே ஒரு மனுஷனோட அவனோட ஆசைக்காக அவன் எடுத்த அந்த முடிவுனால ஒரு பெரிய கம்பெனியே இப்போ தர மட்டத்துக்கு வந்துடுச்சு. ஆபீஸ்ல தான் பிரச்சனைன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்த உடனே ரோலாண்டோட பொண்டாட்டி பயங்கரமா கத்துறா. கோபத்துல அப்படியே எரிஞ்சு விழறா. ஏன்னா நடந்த எல்லாமே இவளுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. ரோலாண்டு பண்ண இந்த கேவலமான வேலையால அவனோட பொண்டாட்டி அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்படியே போறா. அந்த நிமிஷமே வீட்டை விட்டுட்டு அப்படியே கிளம்பி போறா. இப்படி எல்லாம் அவனோட வாழ்க்கையில நடக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்வென்யா கூட இருக்கிறதுக்காக அவன் எடுத்த அந்த முடிவு, அந்த சின்ன ஒரு முடிவுனால அவனோட வாழ்க்கையே கம்ப்ளீட்டா மாறி போயிடுச்சு. இவன் பண்ண இந்த கேவலமான வேலையால நம்ம கம்பெனிக்கே ரொம்ப பெரிய நஷ்டம். நம்ம கம்பெனியோட சரித்திரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை அப்படின்னு அந்த கம்பெனியோட போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே பேசிக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நீ இனிமே இந்த கம்பெனில வேணாம், உன்னால இந்த கம்பெனிக்கு ரொம்ப பெரிய அவமானம். நீ இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் நாங்க மறக்கல. இந்த கம்பெனியை நீ ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மேல கொண்டு வந்திருக்கிற, அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இப்போ இந்த ஸ்வென்யா ஒரு ஸ்வென்யாவுக்காக நீ பண்ண இந்த விஷயம் நம்ம கம்பெனியை ரொம்ப கீழே கொண்டு வந்துருச்சு. இதுக்கு மேல நீ இந்த கம்பெனில இருக்க கூடாது. நாங்களா உன்னை ஃபயர் பண்றதுக்கு முன்னாடி நீயா ரிசைன் பண்ணிட்டு போறதுதான் உனக்கு நல்லது. அதுதான் உனக்கும் நல்லது, கம்பெனிக்கும் நல்லது அப்படின்னு இவங்க சொல்ல வேற வழி இல்லாம ரோலாண்டு எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறான். அவங்க கொடுத்த அந்த ஃபைல்ல நிறைய சைன் போட்டுட்டு அவனோட ரெசிக்னேஷனை அப்படியே கொடுக்கறான். எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஸ்வென்யா தான் முக்கியம் அப்படின்னு பைத்தியமா இருக்கிறான். இந்த 70 வயசு தாத்தா ஏன் இப்படி யோசிக்கிறாரு அப்படின்னு யாருக்குமே புரியல. அவங்க கொடுத்த பேப்பர்ல
பேப்பர்ல எல்லாம் அசால்ட்டா சைன் பண்ணிட்டு அவருக்கு இருந்த அந்த பெரிய பதவியை அப்படியே மயிறு மாதிரி தூக்கி போடுறாரு. போங்கடா டேய், நீங்களும் உங்க டுபாக்கூர் கம்பெனியும் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ஸ்வென்யா மட்டும் போதும், அதுதான் என்னோட வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு ரோலாண்டு தாத்தா சொல்றாரு. ஆலிவர் இந்தோனேஷியாலேயே இருக்கிறான். அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. அவனோட கம்பெனி எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. அவனை பத்தி யாருமே கவலைப்படவே மாட்டாங்க. அவன் பொண்டாட்டி கூட அவனை பத்தி யோசிக்கிறதே இல்ல. அப்படி அவங்க வாழ்க்கையில இருந்த எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரோலாண்டும் ஸ்வென்யாவும் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கிறாங்க. ரோலாண்டு இவ்வளவு வருஷமா வேலை செஞ்ச அவனோட காசு, அவனோட சொத்து, அவனோட ப்ராப்பர்ட்டி, அசெட்ஸ், பாண்டு, ஸ்டாக், ஷேர், கோல்டு அப்படின்னு அவங்கிட்ட கோடி கோடியா காசு இருக்குது. இதுக்கு மேல ஸ்வென்யாவுக்கு என்ன தேவை? ரோலாண்டோட பொண்டாட்டியும் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ ரோலாண்டு ரொம்ப ஃப்ரீ, ஸ்வென்யா அதுக்கு மேல ஃப்ரீ. ஏன்னா ஆலிவர் இந்தோனேஷியால அப்படியே மாட்டிக்கிட்டான். அவன் இதோட வீட்டுக்கு வரவே மாட்டான் அப்படின்னு இவளுக்கு நல்லா தெரியும். பணத்துக்காக ஆசைப்பட்டு ஆலிவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த ஸ்வென்யா இப்போ கோடி கோடியா காசு இருக்கிற ரோலாண்டு கூட ரொம்ப சந்தோஷமா அவளோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பிச்சு வைக்கிறா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அமைதியா நிம்மதியா வாழறத காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. 2010 ரிலீஸ் ஆன தி சிட்டி பிலோ அப்படின்ற படத்தோட கதையை தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் ஸ்வென்யா, ரோலாண்டு, ஸ்வென்யாவோட புருஷன் ஆலிவர். கதையோட ஆரம்பத்திலிருந்து இந்த 3 கேரக்டர்ஸோட அவங்களோட கோல், அவங்களோட நோக்கம் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. ரோலாண்டு கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, ஆனா அவனோட வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்ல, ஒரு உண்மையான சந்தோஷம் இல்ல. அவனை உண்மையா காதலிக்கிறதுக்கு, அன்பு கொடுக்கறதுக்கு அவனுக்கு யாருமே இல்ல. அதுதான் அவனோட பிரச்சனை. உண்மையான அன்பு யாருகிட்ட கிடைக்கும் அப்படின்னு அவன் பாத்துக்கிட்டே இருந்தான். ஹீரோயின் ஸ்வென்யாவோட வாழ்க்கையில பெருசா காசும் இல்ல, சந்தோஷமும் இல்ல, ஒரே போரிங்கான வாழ்க்கை. இதுதான் ஸ்வென்யாவோட பிரச்சனை. அவளோட அந்த போரிங்கான வாழ்க்கையிலிருந்து வெளியே வரதுக்காக ஒரு த்ரில்லிங்கான வாழ்க்கையை இவ தேடி கண்டுபிடிக்கிறா. ஆலிவர் உலகத்தையே மறந்துட்டு அவனோட வேலை மட்டும் தான் முக்கியம், அந்த வேலையில கிடைக்கிற சம்பளம், ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட் இதெல்லாம் தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்ததுதான் ஆலிவரோட பிரச்சனை. அதிக சம்பளம், ப்ரொமோஷன் அப்படி இதெல்லாம் தரேன் அப்படின்னு கம்பெனி சொன்னதும் எதுவுமே யோசிக்காம அவங்க சொன்ன இடத்துக்கு அவன் போயிட்டான். கதையோட ஆரம்பத்துல இந்த பிரச்சனைகளோட இருந்த இந்த கேரக்டர்ஸ் படம் முடியும் போது அவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சு இப்ப 3 பேரும் சந்தோஷமா வாழுறாங்க. அவங்களும் ஹாப்பி, படம் பார்க்கிற நம்மளும் ஹாப்பி. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.